கண் திருஷ்டி, சத்ரு பயம் போக்கும் கருட தரிசனம். இன்றைக்கு பலருக்கும் பெருந்தொல்லையாக இருப்பது கண் திருஷ்டிதான். கருடனை வழிபட்டால் கண் திருஷ்டி தோஷம் உடனே நீங்கும். எதிரிகளின் தொல்லைகள் முற்றிலும் விலகும். சுவாமி வேதாந்த தேசிகர் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவம் ஒன்று இதற்கு நல்ல உதாரணமாகும். வேதாந்த தேசிகரின் புகழைக் கண்டு விரும்பிய சிலர் அவரைக் கொல்ல ஒரு பாம்பாட்டியை ஏவினர். அந்த பாம்பாட்டி 7 விதமான பாம்புகளை சுவாமியை நோக்கி ஏவினார். இதை அறிந்த தேசிகர் சுவாமிகள் மந்திரங்களைச் சொல்லி 7 கோடுகளை தரையில் போட்டார். ஒவ்வொரு பாம்பும் அந்த கோடுகளைத் தாண்ட முடியாமல் தோற்றுத் திரும்பிச் சென்றன. ஆனால் சங்கசூடன் என்னும் பாம்பு சக்தி வாய்ந்தது. அது மந்திரங்களுக்கு கட்டுப்படாதது. 7 கோடுகளையும் தாண்டி வேதாந்த தேசிகரை நெருங்கியது. இதைக் கண்ட தேசிகர் கருடனை தியானித்து கருட தண்டகம் பாடினார். அடுத்த கணம் கருடன் தோன்றி அந்த பாம்பை கவர்ந்து சென்றது. கருட தண்டகம் பாடினால் விஷ ஜந்துக்களின் பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை. மேலும் சுவாசக் கோளாறு உள்ளவர்களுக்கு கருட தண்டகம் நல்ல மூச்சு பயிற்சியை கொடுத்து சுவாசத்தை சீராக்கும் என்பார்கள் பெரியோர்கள்.